சார் நீங்க சொல்றதுல பாதி போய் பாதி உண்மை. நான் அவரை வச்சு படம் பண்ண போறது ஒரு உண்மை. ஆனா அவர் தேர்தலில் தோத்து போய் வீட்டுக்கு போய் படம் நடிப்பாருங்கிறது கிடையாது. முதலமைச்சராக இருந்து அரசியல்லையும் இருப்பாரு, நடிகராகவும் இருப்பாரு. புரியுதுங்களா? ஆமா. 5000 ரூபா போட்டோன்னே உடனே எல்லாம் ஆட்சி மாறிடுச்சுன்னு நினைச்சிருவானா சார்? சார் நாங்க செய்யறது தெளிவா செய்யறோம். அப்படியா? புரியுதுங்களா? ஓ சரி. இப்ப இங்க என்ன வெயில அடிக்குது, கண்ணாடி போட்டிருக்கீங்க ஏன் தலைவா? சார் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சார். ஆமா, சில பேர் பொய் பேசுறாங்கன்னா அவங்க கண்ணுல பேசுறது பொய்ன்னு தெரியும்பாங்க. அதுக்குதான் கண்ணாடி போடுவாங்க. புரியுதுங்களா? ஆனா நான் அப்படி போடல. அத மறைக்கதான் நீங்களும் கண்ணாடி போட்டுருக்கீங்க. நான் அதை இல்லைன்னு சொல்ற வர்றேன். நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றேன். புரியுதுங்களா? கலைஞர் கண்ணாடி போட்டு இருந்தாரு, அப்புறம் பொய் பேசிட்டு இருந்தாரா? சார் இன்னைக்கு அப்படி இருக்கணும் சார். ஜென்சி கிட்னா அப்படி இருக்கணும். ஐயோ, ஆமா. ஒரு ரோஸ் வாங்கி இருக்கணும். ரோஸ் கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா சார்? சீரியஸா சார்? உண்மையாவா? ரோஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சா கூட ஒரு ரோஸ், ஒத்த ரோஸ் 106 ரூபாய். நீங்க உங்க காதலிக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்களா? சார் நான் காதலிச்சதெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப எல்லாம் நான் வந்து கள்ள காதலிக்கு தான் வாங்கி கொடுக்கணும். இப்ப நான் எங்க பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. சைடுல பாத்துட்டு இருக்கீங்க. உங்களை ஏமாத்த முடியாது. நீங்க அன்ஃபிட் ஃபார் லவ். சீரியஸா வேஸ்ட் சார். இந்த பொண்ணு வேஸ்ட். போன ஒரு எபிசோட்ல எம்ஜிஆர் வந்து சார், ஐயோ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க சார். விஜயும் திரிஷாவும் காதலிச்சாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு போய் கடைக்கோடியில இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்ட அண்ணா அண்ணா எந்த அண்ணாவை சொல்லும்? விஜய் அண்ணாவை தான் அண்ணான்னு சொல்லும். தெரியுமா தெரியாதா? அறிஞர் அண்ணாவே ஞாபகப்படுத்துறதுக்கு எங்க தலைவன் தேவைப்படுறான். கல்யாணம் பண்ணி வாழணும்னு அவசியம் இல்ல சார். நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் போயிருப்பீங்க. இப்ப எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் காதலிக்கிறது. என்ன மாதிரி யங்ஸ்டரா திங்க் பண்ணி யங்ஸ்டரா இருக்கிறதுக்கு பார்க்கணும் சார். நான் வந்து உடனே வயசாயிருச்சு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சில பேருக்கு சில நோய் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப ஸ்டாலினுக்கு இருக்கிற நோய் வந்து இன்சோமேனியா அப்படின்னு, தூக்கமின்மை அவருக்கு இருக்கிற நோய். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுது சார். 21 வயசு இளைஞர். உங்களுக்கு தெரியுது, பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது சார். தெரியல. அது எப்பா இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லாம் அவரை வந்து யாரும் கிழவன்னு திட்டாதீங்க. என்ன திட்டுறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். அவர் இளைஞர், 21 வயசு இப்போ தான் நிறைவடைந்து குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 68,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவருக்கும் வணக்கம் சார். சார், ஸ்டாலின் அவர்கள் வந்து 5,000 ரூபாய் பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு தான் பெண்களுடைய வாக்கு வந்து வரும்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப அந்த பெண்கள் எல்லாருமே வந்து ஸ்டாலின் அவருக்கு போடுறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்க? அவங்க சூனியம் வச்சுட்டு இருந்தாங்க திமுகவில். நாங்கள் சூனியம் வச்சோம். இப்போ பணமும் கொடுத்துட்டோம். ஆகையினால எல்லாமே காலி. எல்லாம் காலி காலி. ஆமாம், இன்னைக்கு காலையில் பார்த்தோமா, உண்மையில் சொல்கிறேன். அதில் பெரிய ஒரு இவர் பேசியிருக்காரு, பத்திரிகையாளர். இந்த இதுக்கப்புறம், அதாவது இந்த 26 தேர்தலுக்கு அப்புறம் அவர் விஜய் சார் வந்து நடிக்க போயிடுவார் அப்படின்னு. அதுக்கு டைரக்டர் வந்து நந்தவனம் நந்தகுமார் தான் டைரக்டர். ப்ரொடியூசர் வந்து நான் பார்த்து கொடுத்துருவேன். சரியா? நந்தகுமாருக்காக ஒரு ப்ரொடியூசரை ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் மட்டும் கால் சீட்டை வாங்குங்க. கதை ரெடி பண்ணிட்டீங்களா சார்? முதல்ல என்ன பேச விடுங்க சார். நீங்கள் சொல்கிறதுல பாதி போய் பாதி உண்மை. நான் அவரை வச்சு படம் பண்ண போகிறது ஒரு உண்மை. ஆனால் அவர் தேர்தலில் தோற்று போய் வீட்டுக்கு போய் படம் நடிப்பாருங்கிறது கிடையாது. முதலமைச்சராக இருந்து அரசியல்லையும் இருப்பார், நடிகராகவும் இருப்பார்.
புரியுதுங்களா? ஆமா, 5000 ரூபா போட்டோன்னே உடனே எல்லாம் ஆட்சி மாறிடுச்சுன்னு நினைச்சிருவானா சார்? ஆமா, 5000 ரூபா யார் வீட்டு காசு? 5000 ரூபா யார் வீட்டு காசு? மக்களுடைய காசு. மக்களோட காசா? எங்க தலைவன் இத்தனை வருஷமா கட்டின வரியோட காசு சார். புரியல எதுக்கு சார்? சார் சார் அவர் வரி கட்டலன்னு சொல்லி நீதிமன்றமே அவரை திட்டி இருக்கு. வரி எப்ப கட்டல? புலி படத்துக்கு கட்டலையே. அந்த இதுக்கு தான் கட்டல, மத்ததுக்கெல்லாம் கட்டி இருக்குது. புரியுதுங்களா? அந்த கட்டின வரியோட காசு மக்கள்கிட்ட கொடுக்காம என்ன பண்ணாங்க? தெரிஞ்சது ஒண்ணு, தெரியாம எத்தனை படங்களுக்கு கட்டலன்னு யாருக்கு தெரியும்? மேடம், அந்த வரி வந்து வருமான வரி, ஒன்றிய அரசுக்கு போற வரி. அப்புறம் என்ன சார், நான் மட்டும் என்ன வரி கொடுத்து நான் சொன்னேன்? மாநில அரசுக்கு இல்லாது. அது யாருக்கு போகுது? ஒன்றிய அரசு மோடி ஐயாவுக்கு போகுது. சார் நாங்க செய்யறது தெளிவா செய்யறோம். அப்படியா? புரியுதுங்களா? ஓ சரி. இப்ப இங்க என்ன வெயில அடிக்குது, கண்ணாடி போட்டிருக்கீங்க ஏன் தலைவா? சார் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சார். ஆமா, சில பேர் பொய் பேசுறாங்கன்னா அவங்க கண்ணுல பேசுறது பொய்ன்னு தெரியும்பாங்க, அதுக்கு தான் கண்ணாடி போடுவாங்க. புரியுதுங்களா? ஆனா நான் அப்படி போடல. அத மறைக்கதான் நீங்களும் கண்ணாடி போட்டுருக்கீங்க. நான் அதை இல்லைன்னு சொல்ற வர்றேன், நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றேன். புரியுதுங்களா? கலைஞர் கண்ணாடி போட்டு இருந்தாரு, அப்புறம் பொய் பேசிட்டு இருந்தாரா? எம்ஜிஆர் கண்ணாடி போட்டுட்டு இருந்தாரு, அப்ப பொய் பேசிட்டு இருந்தாரா? சைட் ப்ராப்ளம், அதனால வந்து படிக்க முடியாதுன்னு கண்ணாடி போட்டிருந்தாரு. இப்போ நம்ம பேசித்தானே இருக்கோம், அப்ப ஆளே வந்து தெரியலையா உங்களுக்கு? அதான் பாத்தீங்களா? உங்களுக்கு இன்னைக்கு என்ன டே? என்ன டே சார்? லவர்ஸ் டே. சரியா? உங்க வயசு என்ன? லவ் பண்றீங்களா? இல்ல. இல்ல. ரோஸ் வாங்குனீங்களா? இல்ல. பாருங்க எந்த அளவுக்கு நாட்டு மக்கள் எவ்வளவு நாசமாகி கிடக்குறாங்க பாத்தீங்களா சார்? ஒரு ரோஸ் ஒழுக்கமா இருக்குங்க. ரோஸ் வாங்கினா தான் நாட்டு நலம் சார். இன்னைக்கு அப்படி இருக்கணும் சார். ஜென்சி கிட்னா அப்படி இருக்கணும். ஐயோ, ஆமா, ஒரு ரோஸ் வாங்கி இருக்கணும். ரோஸ் கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா சார்? சீரியஸா சார்? உண்மையாவா? ரோஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சா கூட ஒரு ரோஸ், ஒத்த ரோஸ் 106 ரூபாய். நீங்க உங்க காதலிக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்களா? சார் நான் காதலிச்சதெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப எல்லாம் நான் வந்து கள்ள காதலிக்கு தான் வாங்கி கொடுக்கணும். ஆனா இல்ல, கள்ள காதலின்னு சொல்லாதீங்க. காதல் எல்லாமே நல்ல காதல், எல்லாம் இதயபூர்வமான காதல். காதலிங்க, காதலிக்க கத்துக்கோங்க. அதை விட்டுட்டு கள்ளக்காதல்னு சொல்றீங்களே, காதலில் போய் கள்ளக்காதல்னு என்ன ஏதாவது இருக்கா சார்? காதலுக்கு உயிரை கொடுப்பாங்க, கள்ள காதலுக்கு உயிரை எடுப்பாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஓ அப்படியா? எனக்கு தெரியாத ஐயா. நான் நல்ல காதல் தான் பார்த்துருக்கேன், கள்ளக்காதல் பார்க்கல. அதான் சார் இப்படி இருக்கீங்க. அதுதான். ஆமா, ஏன் கண்ணாடி போட்டவங்க தெரியுதா? இப்போ நான் எங்க பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. சைடுல பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை ஏமாற்ற முடியாது. நீங்க அன்ஃபிட் ஃபார் லவ். சீரியஸா வேஸ்ட் சார். இந்த பொண்ணு வேஸ்ட். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காதலர்கள் அந்த பிள்ளைகளுக்காக இருக்கானுங்க. ஊன்னாக்கா 1000 ரூபாய் ரோஸை கொண்டு வந்து கொடுத்துருவான். அது வந்து எப்படின்னா, எனக்கு அது சம்மந்தம் இல்லை, தேவையில்லைன்னா எவனுக்கு கூடயும் பேசுறதில்ல, வைக்கிறதில்ல. ஒழுக்கமாக அப்பா அம்மாவுக்கு, அம்மா இல்லாத குழந்தை அவங்க அப்பாவுக்கு அடக்கமாக அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா சார்? நாட்டில் இப்படி ஒரு பெண்கள் இருக்காத மாதிரி இப்படி ஒரு தலைவன் இருக்காங்கிறதுக்கு தான் எங்க விஜய். ஓ, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, நம்ம யாரோ அந்த அம்மா பேர் என்னம்மா, ஏதோ ஒரு அம்மா சொன்னார், ஒரு நடிகை பேரை இல்லை, விஜய்க்கு வந்து ஒரு வச்சிருக்கா. எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா வச்சிருந்தாரு, எங்க விஜய் வந்து அந்தம்மா. அதாவது உங்களுக்கு இப்போ கூட சரி, பிஜேபியில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு பிஜேபியோட தலைமை செயலகரா அவர் தான் இருக்காரு. ஆமா, கோபி நாயனாரா? ஆமா, அந்த கோபி நாயனார் சொல்லியிருக்காரு, முதல்ல வந்து விஜய் வந்து த்ரிஷா வீட்டுல இருந்து வெளியில வரட்டும் அப்படின்னு. ஐயோ, அப்படியா? ஆமா, அங்கேயே இருக்காரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இவருக்கு பனையூர்ல பங்களா இருக்கு, இதுல ஒரு பங்களா இருக்கு, அப்புறம் அவங்க அம்மா அப்பா இருக்க பங்களா இருக்கு. சார், கோபி நாயனார் தான் தப்பா சொல்றாருன்னா நீங்களும் புரிஞ்சுக்காம அப்படியான்னு கேக்குறீங்க. அப்படி இல்ல சார், அவர் வந்து என்ன ஒண்ணு தெரியாம பேசுறாரு. புரியுதுங்களா?
நான் புரியாம தான் ஐயா கேட்டேன். பிஜேபி காரங்களுக்கு கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லைங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேணாம். உண்மை தெரிஞ்சுக்கிட்டு பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல நாலேஜ் இல்லைன்னு சொல்றீங்களா, அறிவு இல்லைன்னு சொல்றீங்களா? சார், நாலேஜுக்கு அறிவுக்கு எவ்வளவு சார் வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதாங்கிறீங்க. ஆமா. சரிங்க. அது இல்ல சார். இருந்திருந்தா அப்படி பேசுவாங்களா? அது ஒரு கோபி நாயனாருங்கிறது மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. அவரு அப்படி பேசலாமா? ஒரு எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், இப்படி இருக்கிறவரு ஒரு பொம்பளை, ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை இப்படி பேசலாமா? தப்பு சார். நாளைக்கு அந்த சட்ட நடவடிக்கை எடுத்தா அவர் உள்ளார இருக்கணும். அந்த பெருந்தன்மையா அந்த அம்மா கேஸ் போடாம இருக்காங்க. பாத்தீங்களா? அந்த அம்மாவை வேற யாராவது கல்யாணம் பண்ணுவானா? இப்படி எல்லாம் பேசுனாக்க விஜய் கூட சேர்த்து வச்சு பேசலாமா? ரொம்ப தப்பு சார். ரொம்ப தப்பு. வன்மையா கண்டிக்கிறோம். ஆனா அன்னைக்கு நீங்க பேசுனது போன ஒரு எபிசோட்ல எம்ஜிஆர் சார், ஐயோ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க சார். விஜயும் திரிஷாவும் காதலிச்சாங்க. அப்படியாண்ணா சார்? நான் சொல்றது படத்துல இருக்கிற விஷயத்த சொல்றேன். கில்லி படத்துல காதலிச்சாங்கல்ல, காதலிச்சாங்களா இல்லையா சார்? ரெண்டு பேரும் தனியெல்லாம் தங்கினாங்கல்ல. நான் பார்க்கலையா அந்த படம்? தனியெல்லாம் தங்கினாங்களா? ஆமாங்க சார். ரெண்டு பேரும் ஓடி போயிருவாங்க சார். ஓடி போய் வில்லன் துரத்திக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க தனியா 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 தங்கி 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 எஸ்கேப் ஆவாங்க. இன்னும் அப்பா அம்மா யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ளாரே கொண்டு வந்து தங்க வச்சுக்கிட்டாரு. ஆமா, இவ்வளவு விஷயம் இருக்குது என்ன. ஆனா இதெல்லாம் படத்துல இப்படி விவரமா சொல்லணும். அந்த விவரமா சொன்னார் அந்த கோபி நாயனாரு. சார் பேசலாம் மத்தவங்கள. அந்த படமா பொம்மை மாதிரி வச்சு பொட்டெல்லாம் கூட எடுத்து அந்த படம் தானா? சரி சரி சரி. ஒரு சீன் மாத்திரம் பார்த்தேன். இந்த பொண்ணு ஒரு பொம்மை. சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க சார். நிறைய பண்ணிருக்காங்க. ஆமா சார், அவங்க நிறைய பண்ணிருக்காங்க. அப்படின்னா திருப்பாச்சி பண்ணிருக்காங்க, குருவி பண்ணிருக்காங்க, ஏன் கடைசியா லீவ்ல கூட பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஆமா, நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்களேன். பண்ணுனாங்கன்னா அது பன்மையில போகுது, அது வேற மாதிரி வல்கரால போகுது அந்த வார்த்தை. நடிச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் நடிச்சாங்க அந்த படத்துலன்னு சொல்லலாம். நீங்க ஒரு டைரக்டர் பண்ணுனாங்கன்னா நாங்க வேற ஏதோ பண்ணாங்களாக்கும் பெட்ரூம்லன்னு நாங்க நினைக்க வேண்டியிருக்கு. சார் ப்ளீஸ் சார். என்ன ப்ளீஸ் சார்? புரிதல் முக்கியம் சார். அதான் சொல்றேன், புரிதல் முக்கியம். நீங்க வார்த்தையை சார், வார்த்தையை நாங்க ஷார்ட்டா சுருக்கி சின்னதா தான் பேசினாலும் அதை புரியுற தன்மைங்கிறது சார். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கங்க சார். ஐயா நான் பேசலையா, நீங்களே பேசுங்க ஐயா. நீங்க கேளுமா சார். இப்போ தேர்தலுக்கு எல்லா ஓட்டுகளும் ஸ்டாலின் அவருக்கு தான் போகுது. நீங்க என்ன பண்ண போறீங்க? யாருமா சொல்றது? புரியுதுங்களா? ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா உடனே எல்லா ஓட்டும் ஸ்டாலினுக்கு போகுதுன்னு ஒரு பொம்பளை ட்ரெண்டிங் ஆகுது. தெரியுதுங்களா? எது எல்லா ஓட்டும் எங்க வீட்டுல இருக்கிற 8 ஓட்டும் தம்பிக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பயங்கர ட்ரெண்டிங். புரியுதுங்களா? அது 8 ஓட்டு மட்டும் போதுமா சார்? இங்க 8 கோடி மக்கள் இருக்காங்க. ஹலோ, ஒரு வீட்டுல இருக்கிற 8 ஓட்ட சொல்றேன். புரியுதுங்களா? 8 கோடி மக்களும் யாருக்கு போடுவா? ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, பாமக, விசிகா எல்லா கட்சிக்கும் போடுவாங்க சார். அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு போடுவாங்க. உலக மகா ஜோக் ஐயா, ஜோக்கு. 2026 அவங்க எல்லாம் எதுக்கு உங்களுக்கு மக்கள் போடுவாங்கன்னு சொல்லுங்க, நியாயம் இருக்குது. அவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு போடுவாங்கன்னு சொல்றதுதான் எனக்கு ஜோக்கா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. நீங்க சொன்ன வார்த்தைக்கு தான் நான் சிரிச்சேன். நான் சொல்றது என்னன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சார் டிஎம்கே காரனை தவிர மத்த எல்லாருமே எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இது என்னங்க அநியாயமா இருக்குது? ஆனா டிஎம்கே காரர்கள் மொத்தமா ஒரு 5 கோடி பேர் இருக்கிறதா சொல்றாங்களே. எந்த ஊர்லங்க? எந்த ஊர்ல இருக்காங்க அவங்கலாம்? தமிழகத்துல. புரியுதுங்களா? தமிழகத்துல 5 கோடி டிஎம்கே காரர்கள் இருக்காங்க. இருந்து பிரயோஜனம்? அவங்க குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. எங்க தாவேக கட்சியோட உருவாக்குவர் யாரு? விஜய். அதே திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை உருவாக்குனது யாரு? அண்ணா. முழுசா சொல்லுங்க. பேரறிஞர் அண்ணா. அதான் நீங்க கொஞ்சம் இந்த சார் மாதிரி ஐயா மாதிரி இருக்கிறவங்களோடலாம் பழகிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பேரறிஞர் அண்ணான்னு தெரியுது. புரியுதுங்களா? இன்னைக்கு போய் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டு அண்ணா எந்த அண்ணாவை சொல்லும்?
விஜய் அண்ணாவை தான் அண்ணான்னு சொன்னோம். தெரியுமா தெரியாதா? அறிஞர் அண்ணாவே ஞாபகப்படுத்துறதுக்கு எங்க தலைவன் தேவைப்படுறான். புரியுதுங்களா? அதாவது ஒரு 5வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி கிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட வந்து சொல்லுவாங்க விஜய்னு சொல்லுவாங்க. முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு. முன்னாள் முதலமைச்சரா? பேரறிஞர் அண்ணா அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சது எங்கள்கிட்ட ஆளுங்கட்சி ஆண்டுகிட்டு இருக்கிற முதலமைச்சரே அவரே ஸ்டாலின் அப்படிங்கறது எவனுக்கும் தெரியாம இருந்ததுப்ப எங்க தலைவன் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னதுன்னா யாரு ஸ்டாலின் ஸ்டாலின் நம்ம விஜய் சொல்றாரு அப்படின்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினையே எல்லார்கிட்டையும் கொண்டு போய் அடையாளப்படுத்தினது எங்க தலைவன். எங்க தலைவன் மட்டும் அவர் பேரை சொல்லலைன்னா எனக்கு எதிரி ஸ்டாலின், அங்கிள் ஸ்டாலின், ஸ்டாலின் சாரு இப்படியெல்லாம் சொன்னதுனாலதான் யாருன்னு தேர்ந்ததுனாலதான் இன்னைக்கு ஸ்டாலினை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறது யாரு? யாரு? இந்த தலைவர் விஜய். தெரியுமா? யாருமே தெரியாத ஒரு ஸ்டாலினை யாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்னது? ஒரு பக்கம் விஜய்னா யாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. என்ன தான் பேச வேணான்ட்டீங்களே? இல்ல சார், ஏன்னா விஜய் அப்படின்றது வந்து ஒரு நடிகரா தெரியும். ஆனா அரசியல்ல விஜய்னா யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு முதிர்ச்சி இருக்கிறது இருக்குல்ல சார், அது சொல்லி கொடுத்து வர்றது. இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதெல்லாம் எவன் தெரியுமா சொல்லி கொடுப்பான்? திமுக காரன் மட்டும்தான் சொல்லி கொடுப்பான். சூனியம் வச்சிருப்பான் திமுக. அந்த பொண்ணுக்கு சூனியம் வச்சிருச்சு. சரி, ஆவி பூந்துருச்சு. யாரு ஆவி? கலைஞர் ஆவி உள்ள பூந்துருச்சு. இல்ல இந்த வயசுக்கு இந்த அறிவு கிடையாது சார். இப்ப நாங்க எவ்வளோ பாக்குறோம்ல. சரி சரி. 21 வயசுங்கிறது என்ன சார் வயசு? என்ன வயசு? ஒண்ணும் தெரியாத வயசு சார். அப்படியா? ஆமா, லவ் பண்றது மட்டும்தான் தெரியும். வேற ஏதாவது தெரியுமா? நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? அந்த காலத்துல 13 வயசுல எங்க அம்மாவுக்கு கல்யாணம். சரியா? 13 வயசுல. இந்த காலத்துல 13, இந்த பொண்ணு 22 23 வயசுல 4 குழந்தை பெற்றிருக்கோம். புரியுதா? அந்த குழந்தை அதுக்கு மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளையா வேணும், வீட்டோட மாப்பிள்ளையா வேணுங்கிறதுக்காக காத்திருக்கு. பொறுத்து இருந்து பார்க்குறாங்க. நல்ல மாப்பிள்ளை அமையணும்னு வேண்டிக்கோங்க. அதுக்காக அதை தவறாக பேசுகிறீங்க சார். நான் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க. இவங்களுக்கு ஏன் கல்யாணம் நடக்கிறத நான் பேசவே இல்லை. சரி. ஆமா, அவங்களுக்கு கல்யாணம் பண்றதும் பண்ணாததும் அது அவங்க விருப்பம். இப்ப எல்லாம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணாம தானே வாழ்றாங்க. லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் தெரியுமா தெரியாதா சார்? தெரியாது. லவர்ஸ் டே சார் இன்னைக்கு. அதெல்லாம் தெளிவா பேசணும் சார், புரிய வைக்கணும் சார். கல்யாணம் பண்ணி வாழணும்னு அவசியம் இல்ல சார். நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் போயிருப்பீங்க. இப்ப எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் காதலிக்கிறது. நீங்க சார், நீங்க முதல்ல இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு வாங்க சார். தமிழ்நாட்டுக்கு வாங்க சார். ஆமா, தமிழோட கலாச்சாரம் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்குது தெரியுமா? அமெரிக்கா கலாச்சாரத்தை ஒட்டி இருக்கா இல்ல ஒட்டி இல்ல சார், அமெரிக்க கலாச்சாரமாவே இருக்கு. ஆமா, வருங்காலத்துல வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் கிடையாது, பையனுக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணுக்கும். அப்படிதான் அந்த மாதிரி ஒரு உறவு முறைக்குள்ளார தான் நாடை கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கோம். அதான் சுப்ரீம் கோர்ட்ல கூட அந்த தீர்ப்பு கொடுத்தாங்களோ, ஆணும் இருக்கா சேர்ந்து வாழலாம், பெண்ணும் சேர்ந்து வாழலாம், பெண்ணும் ஆணும் சேர்ந்து வாழலாம், கல்யாணம் பண்ணிக்கிறது கட்டாயம் இல்லை, பிடிச்சா வாழலாம், பிடிக்கலன்னா அவங்க பிரிஞ்சு போயிடலாம், டைவர்ஸுங்கிறது எல்லாம் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல நீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. புரியுதுங்களா சார்? எதுக்காக சொல்லியிருக்காங்க? எதுக்காக சார்? முன்னாடியெல்லாம் வந்து அறியாதவன் தெரியாதவன் போய் ஒரு பொண்ணு ஆணுமா ஏதாவது ஒரு ரூம்ல போய் ரூம் போட்டிருந்தாவே போலீஸ் வந்து விசாரிப்பாங்க. சரி, நீங்க யாரு என்னன்னு. உடனே தெரியல அப்படின்னா விபச்சார வழக்குல கைது பண்ணிடுவாங்க. இப்போ ஓயான்னு ரூமு சார். ஆமா, ஓயா அப்படின்னு. ஓயான்னா சார் ரூமு சார், புக்கிங் சார். ஆமா, ரூம் போட்டுக்கலாம் சார், போட்டுக்கலாம். ஆமா, எங்க இருந்து வேணுமாலும் புக் பண்ணிக்கலாம், எங்க இருந்து யாரை வேணுமாலும் கூட்டிட்டு போய் உட்கார்ந்துக்கலாம். போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும் சார். ஆமா, மாமா வேலை பார்க்கும் போலீஸ். அதனாலதான் போலீஸ மாமாங்கிறாங்களா? இருக்கலாம் சார், இல்லாமே சொல்லுவாங்க. ஆமா, நெருப்பு இல்லாம புகையுமா சார்? மாமாங்கிறது வந்து எதுக்காகனா பொண்ணை பெத்து இருக்காங்கல்ல சார். ஆமா ஆமா, அவன் கட்டி கொடுக்கறாங்களா சார், அவனதான் சார் நம்ம மாமாங்கிறோம். புரியுதுங்களா? எவன் நமக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கொடுக்கறானோ அவன் தான் நமக்கு மாமா. சோ அந்த பொண்ணுங்கிறது பாதுகாப்பா சேஃப்டியா நமக்கு கொடுக்கறவங்க எல்லாமே நமக்கு மாமா தான். ஆமா, பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கல்ல சார், அதனால தான் சொல்லியிருக்காங்க.
ஆணுக்கு பெண் சமம்னு சொல்லும்போது பெண்ணுக்கு ஆண் எதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான்? அது ஆணுக்கு பாதுகாப்பே பெண்ணு தானே. பெண் இல்லைன்னா ஆண் இல்லை, ஆண் இல்லைன்னா பெண் இல்லை அப்படிங்கிறது தான் என் அறிவு கெட்டினது. நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க பாதுகாப்பு பெண்ணுக்கு கொடுக்குறான்னு. பெண்ணை அடமானம் வச்சுட்டு போயிடுவான் சார். நீங்கள் வேறு இந்த காலத்து பயில அயோக்கிய பயிலுவோ சார். என்ன சார் நீங்கள் இன்னும் வரல சார். எதுக்கு வரல? இன்னும் நீங்கள் வந்து இந்த காலத்துக்கே வரல சார். நான் வேணாம் ஐயா, இந்த காலம் எனக்கு வேண்டாம். இந்த காலத்துக்கே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. நான் 19ஆம் நூற்றாண்டுலேயே இருக்கேன். என்ன மாதிரி யங்ஸ்டரா திங்க் பண்ணி யங்ஸ்டரா இருக்கிறதுக்கு பார்க்கணும் சார். நான் வந்து உடனே வயசாயிருச்சு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சில பேருக்கு சில நோய் இருக்கும், புரியுதுங்களா? இப்ப ஸ்டாலினுக்கு இருக்கிற நோய் வந்து இன்சோமேனியா அப்படின்னு, தூக்கமின்மை அவருக்கு இருக்கிற நோய், புரியுதுங்களா? அந்த நோய் தூக்கம் இல்லாத நோய்னாருலாம் 41 பேர் செத்து போனப்ப டங்கின்னு போய் அங்க நின்னது. ஓ, டங்கின்னு போயிட்டாரா? ஆமா, 3 மணிக்கு அங்க போய் நின்னார, தூக்கம் வராதனால. ஓ, அந்த அந்த நீங்க என்னமோ சொன்னீங்கன்னா என்ன? இன்சோமேனியா சார், தூக்கம் இல்ல. தூக்கம் இல்லை, அது இல்லை. எது டங்குன்னு அங்கே போனார்னா அந்த என்னம்மா வச்சாங்க, ஏதோ ஒன்று சொன்னார், செய்வனை செஞ்சாங்கன்னு சொன்னார், சூனியம். அந்த சூனியத்தில் அந்த சூனியக்காரியை கூப்பிட்டு டங்குன்னு தூக்கிட்டு போய் அங்கே விட்டுருச்சோ சார். இப்ப இருக்கிற டெக்னாலஜிலாம் வேற லெவல் சார். ஓ ஆமா, கூடு விட்டு கூடு போயிருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சினிமாவில் காட்டுவான், நான் அந்த காலத்து படத்தை பார்த்துருக்கேன். அது மாதிரி இங்க செனட் ஆஃப் வீட்டில் அவர் வீட்டுல ஒரு பெட்டி ஒன்று இருக்கு. அந்த பெட்டியில ஏறி உட்காந்து அடுத்த செகண்ட் சுவிட்ச் ஆன் பண்ணா எங்க போகணுமோ அங்க போயிடலாம். ராக்கெட்டா? அது மாதிரிதான் சார் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி அப்படி வந்துருச்சு சார். ஓ, அதனாலதான் டிங்குன்னது நானு. ஓ, அப்ப அவர் வீட்டில் இருக்கு இப்ப அந்த டெக்னாலஜி. அதெல்லாம் இருக்குது சார். ஆனா அவருக்கு வந்து இன்சோமினியா இருக்கிறதுனால தான் அவ்வளவு சீக்கிரம் போனார். இதே எங்க தலைவருக்கு அப்படி கிடையாது. அவருக்கு வேற மாதிரி வியாதி, அதாவது தூங்கிட்டே இருக்கிறது வியாதி. அதனாலதான் காலையில எழுந்திரிச்சு அவர் சீக்கிரமா போக முடியல. இல்ல, நான் கேள்விப்பட்டேன், தப்பா நினைச்சிடாதீங்க. அவர் நைட்ல படுக்கும்போது ஏதோ தீர்த்தங்கீர்த்தம்லாம் சாப்பிட்டுட்டு படுப்பாரு. அதனால காலையில எப்ப எந்திரிக்கிறாரோ அப்பதான் யாரும் போய் பார்க்கணுமே தவிர யாரும் போய் எழுப்பக்கூடாதுன்னெல்லாம் சோசியல் மீடியால வரல. அவங்க அப்பா சொன்னது இது சார். உண்மைதான் சார். தீர்த்தம் இல்ல சார், பலரசம் சார். பலரசம். உங்களுக்கு வந்து இது சர்ச்சில் எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா? இத்தனோண்டு டப்பாவில் கொடுப்பாங்க சார். இந்த நாக்கு, ஆமா, இந்த ஸ்பூன்ல வச்சுக்குவோம். ஆமா, இப்படி கையை வாங்கி இப்படி ஊர்ந்துருது. ஆமா, பெருமாள் கோயில்ல ஆஞ்சநேயர் கோயில்ல கொடுப்பாங்க. இத்தனோண்டு ஊத்துவாங்கல்ல, அது கொஞ்சம் 4 சொட்டு அதிகமா ஊத்துனாவே வேற மாதிரி இருக்கும் சார். அதனால தெம்பா வேற மாதிரி இருக்கும். ஆமா, நம்ம எங்க போகணும்னு கண்ணு மூடிக்கிறோமோ அங்க நம்ம போயிடலாம். பலரசம். பலரசம் சார். பலரசம். ஆமா, இல்ல கரெக்ட் தான். நான் வந்து அவருக்கு இருக்கிற நோயை பத்தி பேசணும் சார். இதுக்கு எதுக்காக பேச வந்தேன்னா, நான் இப்ப வந்து வயசாயிருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. நீங்க வயசாயிடுச்சா? உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு எவன் சொன்னான் சார்? கமெண்ட்ல போய் பாக்கலீங்களா சார்? என்ன, நான் பார்க்கலையே சார். நிறைய பேர் வயசானவன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அவனுக்கு எல்லாம் எவனுக்குமே ரகசியம் தெரியாது சார். நான் பிறக்கிறப்ப பெஞ்சமின் பட்டன் ஒரு படம். பெஞ்சமின் பட்டன்? ஆமா, பிராட் பிட். அந்த படத்துல வந்து பிறக்கிறப்ப கிழவனா பிறந்திருப்பார். ஓ, அது மாதிரியா? பிறக்கிறப்ப நான் கிழவனா பிறந்துட்டேன், நான் சாகுறப்ப குழந்தையா மாதிரி சாவேன். அப்படியே வயசு சிறுக சிறுக போயிடும். எல்லாரும் பிறந்து, இப்ப நீங்களாம் வந்து குழந்தையா பிறந்து வயசாகி போறீங்க. நான் வந்து பிறக்கிறப்ப கிழவனா பிறந்ததுனால அப்படியே குழந்தையா மாறிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எனக்கு இந்த ரகசியம் இவனுக்கும் தெரியாது. எனக்கே தெரியாது ஐயா, நீங்க சொல்லித்தான் அந்த ரகசியமே எனக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் குழந்தையா தான் இருக்கீங்க. இப்போ எனக்கு பார்த்தா நீங்கள் எனக்கு என்ன 18 வயசு 11 21 வயசு இளைஞராக தான் தெரியுறீங்களே தவிர, நீங்கள் நாமம் போட்டதுனால மண்டையில் மயிர் இல்லைங்கிறதுனால பெரிய ஆள் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரியுது சார். 21 வயசு இளைஞர் உங்களுக்கு தெரியுது, பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது சார். தெரியல. அது எப்பா, இந்த சேனலை பார்க்குறவங்கெல்லாம் அவரை வந்து யாரும் கிழவன்னு திட்டாதீங்க. என்ன திட்டுறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். அவர் இளைஞர், 21 வயசு இப்போ தான் நிறைவடைந்து துணைவியாரோட இப்போ தான் குடும்பமே முதல் படி எடுத்து வைக்கிறார். மனைவி, துணைவி, இணைவி இப்படியெல்லாம் இருக்கணும் சார். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன சொல்றது சார்? தசரதனு நீங்க ராமன் மாதிரி வாழணும்னு பாக்குறீங்க. ராமனா? ராமனுக்கு ஏகப்பட்ட பொண்டாட்டி சார். நீங்க என்ன ராமன்? சார், ராமனுக்கு சீதா மட்டும்தான் பொண்டாட்டி. அப்படி தசரதனுக்கு தான் ஏகப்பட்ட பொண்டாட்டி. தசரதனுக்கு 10,000 பொண்டாட்டி இருந்தாங்களாம். 40,000 சார். 10,000 இல்லை, 40,000 பொண்டாட்டி. பாத்தீங்களா? சரித்திரத்துல சொல்றான். 40,000 பொண்டாட்டி மூஞ்சியாவது பார்த்துருப்பானா இருந்தாலும்?
சார் 40,000 இருக்கிறத எப்படி சார் மூஞ்சியை பார்க்க முடியும்? 10 பொண்டாட்டிக்கே மூஞ்சி பார்க்க முடியல சார். சார் ஒரு பொண்டாட்டியே மூஞ்சியை பார்க்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் சில பேர்லாம். சீரியஸா சார், ஆன்லைன்ல கல்யாணம் பண்ணிடுறானுங்க சார். சரி. ஆமா, அவன் ஃபாரின்ல இருக்கான் சார், இங்க பொண்டாட்டி இங்க வாழுது சார். அப்ப குழந்தை பொண்டாட்டிக்கு குழந்தை வரும்ல? குழந்தை எல்லாம் பிறந்தது சார். பர்த்டேக்கு அவன் கேக் அனுப்புவான். ஓ ஆமா, பர்த்டேக்கு இதெல்லாம் அனுப்புவான். நீங்க பாக்குறீங்களா? யூடியூப்ல எல்லாம் போய் பாக்குறீங்களா? அதெல்லாம் அப்படிதான் சார். அது ஒரு வாழ்க்கை சார். ஆமா, அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர் துடிக்கிறாங்க. ஆமா, சீரியஸா சார். அப்படியா? அம்மா சத்தியமா சார். ஐயோ, எதுக்கு அம்மாவெல்லாம் கூப்பிடுறீங்க? பாவம் அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க சொன்னா நான் நம்புறேன். ஓகே சார்.